10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல ஃபோர்த் சம்மில் ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, சியோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இதை ஸோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி இது ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஏ கிராஸ் ஏவோட வேல்யூஸும் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி இதோட வேல்யூஸும் ஈக்குவல்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதை எல்ஹெச்எஸ்ன்னு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏவை டபுள் டைம் கிராஸ் பண்ணணும். அப்போ ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம் 5,6 கிராஸ் ஏவோட வேல்யூ அகைன் ஏவோட வேல்யூ தான் 5,6. இப்போ ரெண்டையுமே கிராஸ் எடுக்கணும். கிராஸ்னால் அந்த செட் ஆஃப் பேர்ஸ் செட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான். இப்போ 5 × 5,5 நெக்ஸ்ட்டு 5,6 நெக்ஸ்ட்டு 6 எடுக்கிறோம். 6,5 6,6 அவ்வளோதான்ப்பா. இப்போ எல்ஹெச்எஸோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் 1 நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் எடுக்கிறோம். அது லெஃப்ட் சைடு ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதை இன்டர்செக்ஷன் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் பி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். பி கிராஸ் பியோட வேல்யூஸ் 4,5,6 கிராஸ் அகைன் பியோட வேல்யூஸ் 4,5,6 இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். 4,4 நெக்ஸ்ட்டு 4,5 நெக்ஸ்ட்டு 4,6. அப்போ இப்போ 5 எடுத்துக்கிறோம். 5 செட்ஸ் போடலாம். 5,4 5,5 5,6 நெக்ஸ்ட்டு 6 எடுத்து ஒவ்வொரு உறுப்பாக நம்ம ரைட் பண்ண போகிறோம். 6,4 6,5 6,6. இப்போ பி கிராஸ் பியோட வேல்யூஸ் நம்ம ரைட் பண்ணிட்டோம். சி கிராஸ் சி ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ சி கிராஸ் சி ஈக்குவல் சியோட வேல்யூஸ் என்ன 5,6,7 கிராஸ் அகைன் திரும்ப சியோட வேல்யூஸ் தான் ரைட் பண்ண போகிறோம். ஸோ 5,6,7. இப்போ 5ல் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸும் எடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு சியோட இருக்கிற சீக்வன்ஸோடு நம்ம பேர் பண்ண போகிறோம். அப்போ 5 எடுத்துக்கிறோம். 5,5 5,6 5,7. இப்போ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 6 எடுத்துக்கிறோம். 6ஓட செட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். 6,5 6,6 6,7 6ஓட வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு 7 எடுத்துக்கிறோம். 7,5 7,6 7,7. இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு. பி கிராஸ் பியோட வேல்யூஸ் முடிஞ்சு, சி கிராஸ் சியோட வேல்யூஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இது ரெண்டையும் இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். ஃபார்முலாவில் இருக்க போல் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஸோ இதோட வேல்யூஸு இன்டர்செக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்கிற வேல்யூஸு இதுலேயும் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை எடுத்துக்கணும். இதில் வேல்யூஸ் இருக்கா, ஆனால் இதில் இல்லை அப்படின்னா அதை எடுத்துக்கூடாது. அதுதான் இன்டர்செக்ஷன்ஸ். ஸோ இதில் இருக்கிறது இதில் எது இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். 4,4 இருக்குது, இங்கே இருக்கா, இல்லை. 4,5 இருக்குது, இங்கே இருக்கா, இல்லை. 4,6 இருக்குது, இதில் இல்லை. 5,4 இருக்குது, இங்கே 5,4 இருக்கா, இல்லை. இப்போ 5,5 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ ரைட் பண்ணிக்கிறோம் 5,5. நெக்ஸ்ட்டு 5,6 இங்கே இருக்குது, இங்கே 5,6 இங்கே இருக்குது. அப்போ 5,6 ரைட் பண்ணிக்கிறோம். 6,4 இருக்குது, இங்கே 6,4 இருக்கான்னு பார்த்தா இல்லை. 5 எடுத்துக்கிறோம். 6,5 இங்கே இருக்குது, இங்கே இருக்கான்னு பார்த்தா இங்கே இருக்குது. அதனால் 6,5 ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 6,6 இங்கே இருக்குது, இங்கே இருக்கான்னு பார்த்தா அதோ இங்கே இருக்குது. அதனால் 6,6 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது ஈக்குவேஷன் 2 நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் ரெண்டாவது ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே 5,5 இருக்குது, இங்கே இருக்கா, இருக்குது. 5,6 இங்கே இருக்கா, இங்கே இருக்குது. 6,5 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 6,6 இருக்குது, 6,6 இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன், எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ கொஸ்டினில் கொடுத்த மாதிரியே ஏ கிராஸ் ஏவோட வேல்யூஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி intersection C cross C, hence it is proved.
அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ நம்ம கொஸ்டின் கேட்ட ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிது. நம்ம சம் கரெக்டாக முடிச்சிட்டோம். ஸோ ஒவ்வொன்றும் முடிச்சதுக்கப்புறம் 1 = 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் = செகண்ட் ஈக்குவேஷன், LHS = RHS இது ஃபைன் பண்ணால் இது ரைட் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் த